ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அனைவரும் இரவு உணவுக்கு டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்க ராஜாங்கம் ஐயா அனைவரிடமும், இங்கே பாருங்கள், நாளைக்கு நம்ம ஊர் திருவிழா. போன வாரமே ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து திருவிழாவுக்கு கண்டிப்பாக வரணும்னு பத்திரிக்கை வச்சு அழைச்சிருக்காங்க. அதனால் எல்லாரும் காலையில் தயாராக இருங்க. எல்லாரும் நம்ம ஊர் திருவிழாவில் கலந்துக்கணும். நான் வீரா கிட்ட சொல்லி எல்லாருக்கும் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அதுதான் எல்லாருமே நாளைக்கு போட்டுக்கணும். அப்புறம் கையில் ரேவதி, நீங்களும் நாளைக்கு திருவிழாவுக்கு வரணும் என்று தன் மகள்களாக நினைத்து அவர்களையும் அழைத்தார். ஐயா, நான் நாளைக்கு தாத்தாவை போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன்யா. அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு பக்கத்து வீட்டு அக்கா எனக்கு ஃபோன் போட்டு இப்போதான் ஏன் சொன்னாங்க என்று கையில் கூறும் பொழுது, இங்கே பாரு கையிலுமா, நீ கண்டிப்பாக திருவிழாவுக்கு வரணும். நீ வந்து கொஞ்ச நேரம் திருவிழாவில் கலந்துக்கோமா. அப்புறம் நானே வீராவை உன்னை தாத்தாவை பார்க்க கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் என்று ராஜாங்கம் கூற, கைல்விழியால் எதுவும் பேச முடியவில்லை. இதற்கு மேலும் ஏதாவது கூறினால் பெரியய்யாவின் பேச்சிற்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்று நினைத்து விடுவார்கள் என்று கையில், சரிங்க பெரியய்யா என்று கூற, ராணி அம்மாவோ, என்னாச்சு கையில் ராமையாவுக்கு என்று கேட்க, தாத்தாவால் சரியாக மூச்சு விடலைன்னு நேற்று பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்திருக்காங்களாம்மா. மாத்திரை மருந்து வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் தாத்தாவை அப்பப்போ பார்த்துக்கிறாங்க என்று மனம் நொந்து போய் கூறினாள் கைல்விழி. இங்கே பாரு கையில், ராமையாவை முடியலனா பேசாமல் அவரை இங்கே நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துருமா. நீயும் உன் தாத்தாவை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்ட மாதிரி ஆயிரும்ல என்று கூற, ராணி அம்மாவின் பெருந்தன்மையை நினைத்து பூரித்து போனால் கைல்விழி. நானே இங்கேருந்து நிரந்தரமாக போயிடுவேம்மா. அதுக்கப்புறம் தாத்தாவை இங்கே எப்படி நான் அழைச்சிட்டு வர்றது என்று நினைத்து கொண்டு, இல்லைம்மா, தாத்தா பாட்டியோட ஞாபகமாக அங்கே தான் இருப்பார். அவரை எவ்வளவு வற்புறுத்தினாலும் அவர் வரமாட்டாருமா. அவர் எப்பயுமே அந்த வீட்டை பார்த்து என்கிட்ட, உன் பாட்டி எங்கேயும் போகலை கையில், இந்த வீட்டிலே தான் இருக்கா, தாத்தா அடிக்கடி சொல்வாங்கம்மா என்று கூற, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஸ்ரேயாவும் அவளது அம்மாவும் கடுப்பாகினர். அடைச்ச ஒரு வேலைக்காரிக்கே இப்படி ஒரு மரியாதையா? எதுக்கு இவளை இந்த அண்ணனும் அண்ணியும் தலை மேலே தூக்கி வச்சுட்டு இருக்காங்க என்று கரைத்து கொட்டினாள் ஸ்ரேயாவிடம். விடுமா, இன்னும் கொஞ்ச நாள் இவளை ஓட ஓட விரட்டி அடிக்கிறனா இல்லையான்னு பாரு. நான் பண்ணுற டார்ச்சரில் இவ கதற போகிறா என்று வஞ்சம் கொண்டு பேசினார்கள். சரிம்மா கையில், ஆனால் ராமையாவுக்கு ஆகிற மருத்துவமனை செலவுக்கு ஏதாவது தேவைனா என்ன தயங்காமல் கேளு என்று விட்டு சென்றார். அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர, அப்பொழுது வீரா அனைவருக்கும் புது ஆடைகளை வாங்கி வந்தான். அம்மா, இந்தாங்க, இது உங்களுக்கும் அப்பாவுக்கும் என்று கரை வைத்த விலை உயர்ந்த பட்டு வேஷ்டியையும் பட்டு புடவையையும் கொடுத்தான். அத்தை, மாமா, இந்தாங்க, இது உங்களுக்கு என்ற அவர்களின் கையில் கொடுத்துவிட்டு, ஸ்ரேயா, இந்தா, இது உனக்கு என்று அவளிடம் கொடுக்க, அந்த புடவையை பார்த்தவள், ஐயோ வீரா, புடவையா? எனக்கு புடவை கட்டுறதே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு புடவையே கட்டவும் தெரியாது. என்கிட்ட கேட்டுக்கலாம்ல வீரா. சாரி, நான் இதை கட்ட மாட்டேன் என்று கூற வரும் பொழுது வேணி ஸ்ரேயாவின் காலில் மிதித்து, அதெல்லாம் இல்லை வீரா, இவ நாளைக்கு அந்த புடவை தான் கட்டுவா, நான் அவளுக்கு கட்டி விடுறேன் என்று கூற, இதை பாரு ஸ்ரேயா, அம்மா சொன்னாங்கன்னு தான் உனக்கும் வாங்கிட்டு வந்தேன். மற்றபடி அதை கட்டுறதும் கட்டாததும் உன்னோட விருப்பம். எல்லாரும் ட்ரெஸ் வாங்கிட்டீங்களா? எல்லாருக்கும் ட்ரெஸ் பிடிச்சிருக்கா என்று வீரா கேட்க, ராணி அம்மாவோ, எல்லாரோட ட்ரெஸ்ஸும் சூப்பர்டா, உன் செலெக்ஷன் என்னைக்கு தப்பாக போகும். அப்புறம் வீரா, எங்கே கையிலுக்கும் ரேவதிக்கும் வாங்கிட்டு வர சொன்னனே என்று தன் மகனிடம் கேட்க, மா, நான் வாங்கிட்டேம்மா, இதோ என் கையில் தான் இருக்குது, நானே அவகிட்ட கொடுத்துட்றேன் என்று விட, சரிப்பா, மறக்காமல் கொடுத்துரு. அப்புறம் எல்லாரும் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு தயாராகிடுங்க, நம்ம திருவிழாவுக்கு கிளம்பணும் என்று விட்டு சென்றனர். அனைவரும் உறங்க சென்று விட்டனர். ரேவதி சமையலறையில் இருக்க, ரேவதிமா, இந்தா என்று கையில் கொடுக்க, என்ன பார்சல்னா இது என்று கேட்க, பிரித்து பாரு ரேவதி என்று வீரா கூற, ரேவதி அதை பிரித்து பார்த்து, அண்ணா, பட்டு புடவை
எனக்காண்ணா? ஆமாம்மா, உனக்கு தான். நாளைக்கு திருவிழாக்கு கட்டிக்கோ என்று கூற, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா என்று புன்னகைத்தாள். ஆமாம், எங்கே அந்த ஜான்சி ராணியை காணோம் என்று வீரா தன்னவளை கேட்க, அவ குளிச்சிட்டு இருக்கானா என்று ரேவதி கூற, சரிம்மா, நானே அவகிட்ட கொடுத்துட்றேன் என்று விட்டு கயலின் அறைக்கு சென்றான். கயலோ குளியலறையில் இருந்து வெளியே தன் ஈரக்கூந்தலை துவட்டியவாறே புடவையை மேலோட்டமாக கட்டி கொண்டு வந்தாள். அங்கு அவர்களது மெத்தையில் போர்வையினுள் ஒளிந்திருந்தான் வீரா. அங்கு ரேவதி தான் படுத்திருக்கிறாள் என்று நினைத்து கண்ணாடியை பார்த்து தன் நெற்றியில் பொட்டு வைத்து கொண்டே, என்னடி ரேவதி, சீக்கிரமாக படுத்துட்ட? சாப்பிட்டியடி? சின்னையா வந்துட்டாரா? சாப்பிட்டாராடி? எல்லாரும் தூங்கிட்டாங்களா என்று தன் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போக போர்வையினுள் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. என்னடி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே காணோம் என்று போர்வை விலக்கி பார்க்க ஒரு நிமிடம் உறைந்தே போனாள் கயல்விழி. வீரா இரு கைகளையும் பின்னந்தலையில் கோர்த்தபடி கையிலைத்தான் பார்த்திருந்தான். கையில, ஏ புள்ள, கையில என்ற அவளின் கண்கள் முன்பு கை அசைக்க அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை கயல்விழி. அவளின் வெண்மை தோள் மீது அவன் விரல்கள் நழுவ அப்பொழுதுதான் உணர்ச்சிக்கு வந்தவளாய், சின்னையா என்று அழைக்க, நீங்க இங்கே? ஏன் சின்னையா இப்படி பண்ணுறீங்க என்று ஆரம்பிக்கும் முன்பே கையிலை தன் இரும்பு கரம் கொண்டு இழுத்து தன் மீது போட்டு கொண்டான். சும்மா நிறுத்துங்க மேடம், எப்பயும் சொல்கிற டைலாக் தானே, இரு, நீ கஷ்டப்படாத, நானே சொல்லிடுறேன். ஏன் சின்னையா, எதுக்கு சின்னையா நீங்கள் இங்கே வந்தீங்க? சொல்லியிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேனே, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, தப்பாயிடும் சின்னையா என்று கையிலை போல சொல்லி காட்டினான் வீரா. அதை கண்டு கையிலுக்கு இதழ் ஓரங்களில் சிரிப்பே வந்தன. ஆனால் அதை காட்டிக்கொள்ளாமல், என்னை விடுங்க சின்னையா என்று வீராவிடம் இருந்து விலக பார்க்க, ஆனால் அந்த கல்வனா விடுவான்? ஏண்டி எப்போ பார்த்தாலும் துரத்திக்கிட்டே இருக்க? கையிலுக்கு தான் யாராவது வந்துவிட்டால் என்னவாகும் என்று பயந்தாள். வீரா தன் அவளின் முந்தானியை பிடித்து விளையாடி கொண்டிருந்தான், சிறு பிள்ளை போல. சின்னையா ப்ளீஸ் விடுங்க என்று வீராவிடம் இருந்து தப்பிக்க கெஞ்சி கொண்டிருந்தாள். கையிலோ தட்டு தடுமாறி அவனிடம் இருந்து விடை பெற்றாள். இப்போ எதுக்கு சின்னையா இங்கே வந்தீங்க என்று கேட்க, நீ என் பொண்டாட்டிடி, உன்னை எப்போ வேணாலும் பார்க்க வருவேன் என்று இழுத்து தன் மடியில் உட்கார வைத்து தன் கைகளால் லாக் செய்தான். கையலின் புடவையோ கலைந்தே விட்டது. அடியே, என்னை ஏண்டி இப்படி கொள்ற என்று அவளை தன்னிடம் இருக்க பார்க்க, சின்னையா ப்ளீஸ் விடுங்க, நீங்கள் நினைக்கிறது எப்போவுமே நடக்காது. நான் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன். நீங்கள் வேறு ஒரு நல்ல வசதியான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ராணியம்மா உங்கள் கல்யாணத்தை பற்றி எவ்வளவோ கனவு கண்டு வச்சுருக்காங்க. அதையெல்லாம் பாழாக்கிடாதீங்க சின்னையா, எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுங்க என்று கூறி முடிக்கும் பொழுது தன் அவளின் இதழருகில் அவனின் மூச்சு தடம் பதிந்தது. அந்த நொடி கயல் நடுங்கியே விட்டாள். இடைவெளி என்னும் வார்த்தை தெரியாதபடி அணைத்து கொண்டான் கயல்வெளியை. சிறிது நேரம் கழித்து கயலை விடுவித்தவன், நீ இங்கிருந்து போனினா நான் உன் கழுத்தில் கட்டின தாலியோட என் பொண்டாட்டியாக தான் போவேன், புரிஞ்சதா? தேவையில்லாத கற்பனை பண்ணிட்டு இருக்காத. இந்த புடவைய காலையில் திருவிழாவுக்கு கட்டிட்டு வாங்க ஜான்சி ராணி என்று கோர, இல்லை, என்னால் கட்ட முடியாது சின்னையா, என்கிட்ட இருக்க புடவையே கட்டிக்கிறேன் என்று குனிந்து கொண்டு கூற, ஏய் இங்கே பாரு என்று அவளின் கன்னத்தை அழுந்த பற்றி, இந்த புடவைய நீ காலையில் கட்டியிருக்கணும். அப்படி கட்டல இந்த வீராவோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்று கையிலின் கையில் திணித்துவிட்டு சென்றான். கையிலோ, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் வாங்கி கொடுத்த புடவைய நான் கட்ட மாட்டேன் சின்னையா. அப்படி நான் இதை கட்டினா நீங்கள் இன்னும் என்கிட்ட உரிமை எடுத்து நடந்துப்பீங்க. எந்த விஷயம் அந்த கடவுளாலேயே நடத்த முடியாதோ அதை நீங்கள் நடத்தணும்னு நினைக்கிறது முடியாத காரியம் சின்னையா. நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன உங்கள் பொண்டாட்டியா நான் ஆக்க விட மாட்டேன் சின்னையா என்று உறுதி எடுத்துக்கொண்டாள். ரேவதி தன் வேலைகளை முடித்து கொண்டு கையலிடம் வர, கையில் இங்கே பாரு, வீரானா புடவை வாங்கிட்டு வந்திருக்காரு என்று அவளிடம் காட்ட, நல்லா இருக்குல்ல கையில் என்று கேட்க, ஆமாம் ரேவதி, உனக்கு இந்த கலர் புடவை நல்லா இருக்கும்டி,
நாளைக்கு நான் உனக்கு இந்த புடவைய அழகாக கட்டி விடுறேன் என்று கூற, ரேவதியோ, ஆமாம், எங்கே உன்னோட புடவை என்று ரேவதி கையிலிடம் கேட்க, கையிலோ, இதோ இங்கே இருக்குடி என்று நாற்காலியில் இருந்த புடவையை பார்க்க, ஏ கையில், இந்த கலர் புடவை உனக்கு அருமையாக இருக்கும் கையில் என்று கைலின் மீது அந்த புடவையை எடுத்து வைத்து அழகு பார்த்தாள். இல்லை ரேவதி, நான் இந்த புடவையை கட்ட போகிறதில்ல. என்கிட்ட இருக்க நார்மலான ஒரு புடவையை நான் கட்டிக்கிறேன். இந்த புடவையை நீ வேணால் எடுத்துக்கோ ரேவதி என்று கூற, ஏண்டி கையில் இப்படி சொல்கிற? ராணியம்மா இந்த வீட்டு பொண்ணா நம்மளை நினச்சி வாங்கி கொடுத்துருக்காங்க கையில். நீ இதை கட்டலைனா அவங்க வருத்தப்படுவாங்கடி என்று ரேவதி கூற, நீ ராணியம்மா வருத்தப்படுவாங்கன்னு நினச்சி சொல்கிறியா, இல்லை உன் வீராண்ணா கோவப்படுவார்னு நினச்சி சொல்கிறியா என்று கையில் விரக்தியாக கேட்க, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே, இப்போ சமாளித்தே ஆகணுமே. இல்லை கையில், 2 பேருக்காகவும் தான். வீராண்ணாவும் உனக்காக பார்த்து பார்த்து எடுத்த புடவைன்னு சொன்னார். நீ அந்த புடவையை கட்டிக்கலைன்னா அவர் நிஜமாகவே வருத்தப்படுவாருடி. என்ன வேணாலும் நடக்கட்டும் ரேவதி, ஆனால் நான் இந்த புடவையை கட்ட போகிறதில்ல. நான் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தாண்டி வேணான்னு சொல்கிறேன். இது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரும் என்று விட்டு தன் தாத்தாவின் நினைவு வர அவருக்கு கால் செய்து உரையாடினாள். தாத்தா, உடம்பு இப்போ எப்படி இருக்குது தாத்தா? நான் நாளைக்கு வந்துடுவேன் தாத்தா. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க தாத்தா என்று வருத்தத்துடன் கூற, இங்கே பாரு கண்ணு, எனக்கு ஒன்றும் இல்லைடா, நீ தைரியமாக இருக்கையில். எனக்கு உடம்பு இப்போ பரவாயில்லடா, நல்லாவே மூச்சு விட முடியுது. நீ இங்கே வரணும்னு இல்லை கண்ணு. தேவையில்லாத அலைச்சல் எதுக்குமா உனக்கு? இங்கே எனக்கு உதவியாக அக்கம் பக்கத்தில் எல்லாரும் இருக்காங்க. நீ எதுவும் கவலைப்படாத கண்ணு என்று தாத்தா தன் அன்பு பேத்தியை சமாதானப்படுத்த, இல்லை தாத்தா, எனக்கு உங்களை பார்க்கணும். நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்க இந்த நேரத்தில் கூட உங்கள் கூட என்னால் இருக்க முடியாமல் போச்சே தாத்தா. நான் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுவேன் என்று கூறி ஃபோனை கட் செய்தாள். இங்கே ஸ்ரேயாவோ தன் அம்மா வேணியிடம், பாத்தியம்மா இந்த வீரா பண்ணுறத, நமக்கெல்லாம் ஹாலில் வச்சு புடவையை கொடுத்துட்டு அந்த மகாராணிக்கு மட்டும் போய் அவளோட அறையில் ரகசியமாக கொடுக்குற மாதிரி போய் கொடுத்துருக்கான். இந்த வீராக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு என்று கடுவென்று பேச, ஆமாடி, இந்த வேலைக்காரி பின்னாடியே குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸ்ரேயா, நீ எப்படியாவது வீராவை உன் வழிக்கு கொண்டு வரணும், புரியுதா? ஆமாம்மா, அதுக்கான முயற்சியை இப்போத்திலிருந்தே ஆரம்பிக்கிறேன் என்று முட்டாள்தனமாக சிந்தித்தாள். முதல்ல அந்த வேலைக்காரி கையில் கஷ்டப்படுத்தணுமா என்று ஒரு திட்டத்தை போட்டு அனைவரும் தூங்கிய பிறகு கையலின் ரூமிற்கு சென்றாள். வீரா தண்ணீர் குடிப்பதற்காக கீழே வந்தான். அப்பொழுது ஸ்ரேயா கையலின் அறைக்குள் செல்வதை பார்த்தவன், என்ன ஸ்ரேயா இந்த நேரத்தில் கையல் அறைக்கு போகிறா என்று பின்தொடர்ந்து கவனித்தான். ஸ்ரேயா அழுங்காமல் கையல் அறைக்குள் நுழைந்து வீரா கையலுக்காக வாங்கிய புடவையை எடுத்துக்கொண்டு வீட்டின் வெளியே இருக்கும் கார்டனுக்கு சென்றாள். இதை கண்ட வீரா, எதுக்கு இவ நம்ம கையலுக்கு வாங்கி கொடுத்த புடவையை எடுத்துக்கிட்டு கார்டனுக்கு போகிறா என்று பார்க்க, ஸ்ரேயா அந்த புடவையை ஒரு கையால் பிடித்தபடி மறு கையால் தீப்பெட்டியை உரசி தீக்குச்சியை எடுத்து பற்ற வைக்க போகும் நேரம் வீரா சட்டென்று அந்த புடவையை பிடுங்கிக் கொண்டு ஸ்ரேயாவை கன்னம் சிவந்து போகும் அளவு ஓங்கி அரைந்து விட்டான். அதில் தடுமாறி கீழே விழுந்தாள் ஸ்ரேயா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். நீங்கள் சொல்லுங்கள், கைல்விழி வீரா வாங்கி தந்த புடவையை கட்டுவாளா கட்ட மாட்டாளான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.